ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யா பாலமுருகன் விளாக்ஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் 3ஆவது நாள். ஸோ நான் வந்துட்டு யூஷுவல் காலையில் 4 o'clockலாம் எழுந்திரிச்சி நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி நம்ம மார்கழி மாதம்னாலே ஸ்பெஷல் வந்து கோலம் போடுறது தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து எப்போவுமே பெரிய கோலமாக போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து கோலம் போட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பவுடர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு போடலாமேன்னு சொல்லி இன்றைக்கி வந்து போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து வாசலில் வந்து மார்கழி மாதத்தில் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வாசல் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் விளக்கு பூவெல்லாம் வச்சு ஏற்றும் போது பார்க்குறதுக்கே நல்ல மங்களகரமாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன கோலம் தெரியுமோ எப்படி போட தெரியுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்கழி மந்த்னாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிரும் பனி அடிக்கும் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ நம்ம அதோடய சேர்ந்து குளிச்சுட்டு அப்படியே எல்லோரும் வந்து கோயிலுக்கு போவோம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழையும் சேர்ந்து வந்துட்டுருக்கு. நேற்றுக்கு ஆரம்பித்தது இன்னும் வந்து விடவே இல்லை. அப்படியே சாரல் வந்து விழுந்துகிட்டே தான் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபேன் ஆஃப் பண்ணியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு வந்து இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக மழைன்றப்போ ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நம்ம வந்து மாடியில் இருக்கிறனால தாங்க இந்த கோலமே வந்து போட முடிஞ்சது. சப்போஸ் கீழே இருந்தோம் அப்படின்னா சுத்தமாக வந்து கோலமே வந்து போட முடியாது. மாடியில் இருக்கிறனால ரொம்ப சிம்பிளாக வந்து கோலம் வந்து போட்டுக்க முடியுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக கோலம் போட்டு அதில் வந்துட்டு இந்த பஞ்சு முட்டை கலரில் கலர் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து கொடுத்துருக்கேன். அந்த லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷேடோ வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்து தெரியுது. ஆனால் நான் வந்து அந்த பிங்க் பஞ்சு முட்டை கலரில் இருக்குள்ளே அந்த பிங்க் கலர் பவுடர் தான் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த கலர் வந்து தெரியும். குட்டியாக சூப்பராக வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கோலம் போடுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து குட்டியாகவே வந்து போட்டாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவாசல் இருக்குல்லையா, 2 பக்கமும் ஒரு சின்னதாக வந்து கோலம் போட்டு அதிலே கொஞ்சம் வந்து கலர் பவுடர் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் கூட வந்து வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். இது வந்து இந்த மார்கழி மந்த் ஃபுல்லாக கொஞ்சம் கோலம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து காலைல எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இப்போவுமே வந்து பண்ணுறோம். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில் எப்போவுமே காலையில் வெளியில் வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு வந்து ஏற்றுவேன். பட் இந்த மந்த்து மட்டும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வாசலில் கோலம் போட்டு இந்த மாதிரி 2 விளக்கு வந்து வச்சு நான் வந்து ஏற்றுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து கோலத்துக்கு மேலேயும் வச்சுக்கலாம், இல்லைனா நிலவாசலில் 2 பக்கமும் இந்த 2 சைடும் கூட வச்சுக்கலாங்க. அது வந்து உங்களோட விருப்பம்தான். எனக்கு வந்து இன்றைக்கி கோலத்துக்கு மேலே வச்சு ஏற்றலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து கோலத்துக்கு மேலே வச்சு நான் வந்து ஏற்றிட்டுருக்கேன். எப்போவுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஏற்றக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துட்டு வெளியில் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்து ஏற்றிக்கோங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து ஏற்றிக்கிறேன். நான் வந்து வாசலில் வைக்கக்கூடிய விளக்கை வந்து கிழக்கு பக்கமாக பார்த்து வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கிறேன். ஆனால் என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும். பட் நான் வந்து விளக்கு வந்து கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி வந்து ஏற்றிக்கிறேங்க. வாசலில் விளக்கு ஏற்றுனதும் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளேயும் ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய அந்த 5 அகல் விளக்கையும் வந்து அப்படியே வந்து ஏற்றியாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுவோன்றது நிறைய பிரம்ம முகூர்த்த வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எடுக்கலை.
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ இந்த மாதிரி பூஜை ரூமில் உட்காந்துட்டு இந்த மார்கழி மந்த்துக்குன்னு நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி திருப்பாவை திருப்புகழ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். நானும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ வந்துட்டு டெய்லி வந்து அதில் ஒரு அகராதி வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கூடிய அந்த 108 போற்றி வந்து இருக்கும். அது வந்து சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வந்து ஸ்லோகமோ ஏதாவது ஒன்று நீங்கள் சாமிக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரே வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மந்த்து ஃபுல்லாமே இப்படி தான் வந்து என்னோடய ப்ராசஸ் வந்து இருக்கும். இப்படி தான் நான் வந்து பூஜை வந்து பண்ணுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்படியே வந்து சாமி வந்து கும்பிட வந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.